விஜய் வந்து ஆளுநர் ஆட்சி அமைக்க கூப்பிடவே இல்லை. இது எவ்வளவு பெரிய தப்புன்னு பாக்குறீங்க? யார் 118 காட்டுறாங்களோ நான் வர்றேன், யார் வேணாம் தான் திமுக அதிமுக இடைஞ்சு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. அதுவே வந்து வஞ்சகம், சூழ்ச்சி, கைமத்தனம் எல்லாமே இருக்காது. டெல்லியினுடைய இது என்னன்னா, இங்கே யாரும் தமிழர்கள் உருப்படியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வஞ்சகமாக அவங்க ஒரு வலையில் அவங்கள கொண்டு வர்றாங்க. யார திமுக அதிமுகவை வஞ்சக வலை. இதில் அவங்க வந்துட்டாங்கன்னா தமிழ்நாடு க்ளோஸ். அவர் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு 118 ஆதரவு எம்எல்ஏக்களோட லெட்டர் கொடுங்க, கடிதம் கொடுங்க. நீங்கள் வந்து மக்கள் தீர்ப்பு சொல்லிட்டாங்க, ஒரு கட்சி வந்திருக்கு, எல்லாம் பண்ணியிருக்கு, ஜனநாயகம் இருக்குது. நீங்கள் யார் சார் அதில்? தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான விஷயம்னா திமுக அதிமுகவோட இணைப்பு தான். உங்களை மக்கள் உதாசீனப்படுத்தி நீங்கள் தவறான ஆட்கள்னு வெளியில் அனுப்பிட்டாங்க. அங்கே வந்து நாட்டுக்கு ஆட்சி வேணும்னு சொல்கிறதுக்காக 2 பேர் கூட்டு சேர்றதுன்றது வந்து மக்களுக்கு செய்கிற துரோகம், ஜனநாயகத்துக்கு செய்கிற துரோகம். பழனிசாமி குடுகுடுப்பகார மாதிரி மாறிட்டார். நல்ல காலம் வரும், நல்ல காலம் வரும்ன்றதெல்லாம் எல்லாம் நல்ல காலம் எப்படி வரும்? நீங்கள் பண்ண தப்புக்கு தான் மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க, எல்லாம் உட்காந்துருக்காங்களே. நீங்கள் தப்பு பண்ணாமல் இருந்தீங்கன்னா போன தடவையே நீ ஜெயிச்சிருப்பல. இது வந்து திராவிட கட்சிகள் பேரை வச்சிருக்கிறத தவிர இவங்களுக்கும் திராவிட கட்சிகள் இது வந்து திமுக இல்லை, அதிமுக இல்லை. திமுக என்ன சொன்னா, காங்கிரஸ் துரோகிகள் எங்க முதுகிலே குத்திட்டாங்க. காங்கிரஸை அண்ணா காலத்தில் அண்ணா ஒழிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணீங்கன்னா, எதிரிய திருதராஷ்டிரான ஆளுங்கிற மாதிரி அவங்கள கூப்பிட்டு கையில் வச்சுக்கிட்டு அவங்கள ஒழிச்சுக்கிட்டீங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா தமிழகத்தின் சீனியர் பொலிட்டீஷியன், ரொம்ப அனுபவிக்க மனிதர், நம்ம கூட திருச்சி சவுந்தரராஜன் சார் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் கேட்குறோம். வாங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இன்னைக்கு தமிழக அரசியல் பார்த்துருப்பீங்க. நான் இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி தான், ஒரு அனுபவமிக்க அரசியல்வாதி நீங்கள். பல்வேறு ஆண்டுகளாக இருக்கீங்க, அண்ணா எம்ஜிஆருக்குள்ளே இருந்திருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு தமிழக அரசியல் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? ஏன்னா ஒரு விஜயோட கட்சிக்கு சிங்கிள் மெஜாரிட்டி, ஐ மீன் அவருக்கு 180 சொல்லப்படுற மெஜாரிட்டி வரல. ஆனால் தமிழகத்தோட ஒரு தனித்த ஆளுமையாக அவர் வந்திருக்காரு. நியாயமாக பார்த்தா ஆளுநர் வந்து அவர் ஆட்சி அமைக்க அழைக்கணும், பட் அதுவே அழைக்கலை. ஆளுநர் என்ன சொல்கிறாருன்னா, யார் எனக்கு சிங்கிள் மெஜாரிட்டி காட்டுறீங்களோ அவங்க ஆட்சி அமைக்க வாங்கன்னு சொல்கிறாரு. விஜய் வந்து ஆளுநர் ஆட்சி அமைக்க கூப்பிடவே இல்லை. இது எவ்வளோ பெரிய தப்புன்னு பார்க்குறீங்க? ஆளுநர் செய்கிறது வந்து மிகப்பெரிய தவறு. அவர் வந்து யார் 118 காட்டுறாங்களோ நான் வர்றேன், யார் வேணாம் தான் திமுக அதிமுக இடைஞ்சு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. அதுவே வந்து வஞ்சகம், சூழ்ச்சி, கைமத்தனம் எல்லாமே இருக்குது. அதில் ஒன்றும் சாதாரணம் கிடையாது. வந்து ஆளுநர் வந்து அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. ஆளுநர் கூப்பிட்டா ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, எது பெரிய கட்சியோ அதை கூப்பிட்டு நீ வந்து ஆட்சி அமை, ஒரு 15 நாளில் ஒரு மாதத்துக்குள்ளே நீ வந்து உன்னுடைய மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணணும் ஃப்ளோரில் அப்படின்வாங்க. அதுதான் நடக்கும். அது இல்லை. இப்போ வந்து அது இல்லாமல் 108 வச்சுக்கிட்டு இருக்காருன்றதுனால இது பண்ணி சப்ரஸ் பண்ணி வேறு யாராச்சும் வரணும் அப்படின்னு சொல்கிறோன்னா அவங்களையும் கெடுக்கிறாங்க, அவங்க மனசை கெடுக்கிறாங்க. அது வந்து டெல்லியினுடைய இது என்னென்னா, இங்கே யாரும் தமிழர்கள் உருப்படியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வஞ்சகமாக அவங்க ஒரு வலையில் அவங்கள கொண்டு வர்றாங்க. யாரை? திமுக அதிமுகவை வஞ்சக வலை. அது விரிக்கப்படுகிற வஞ்சக வலை. இதில் அவங்க வந்துட்டாங்கன்னா தமிழ்நாடு க்ளோஸ். அது ஒரு வஞ்சக வலை தானே தவிர இது ஒரு நியாயமான பிரச்சனை கிடையாது. அதனால் நியாயமாக அவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் விஜய் கூப்பிட்டு நீ ஆட்சி அமை வந்து 15 நாளில் 10 நாளில் எனக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு சொன்னால் அதுதான் முறை, அதுதான் ஜனநாயகம். அதெல்லாம் இல்லாமல் போச்சுன்னா இவங்களையும் வரவிடாமல் பண்ணுறது, அவங்களையும் 2 பேரையும் சேர வச்சு கெடுக்கிறது, ஆக எல்லாருடைய மொராலிட்டி அது இதை கெடுக்கிறதுக்குள்ள வேலைகளை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு டெல்லி செய்யுது. அந்த மொராலிட்டி கெடுக்கிறத இவங்க பெரிய அரசியல் கட்சி வச்சுருக்கவங்க பார்த்துக்கணும். ஏன் அவங்க இந்த மாதிரி ஒரு வஞ்சக வலையை விரிக்கிறாங்க, இதில் நம்ம ஈடுபடலாமான்றதெல்லாம் பார்த்து அவங்க பண்ணாங்கன்னா அறிவுடைமை. இல்லைன்னா அந்த வலையில் சிக்கினாங்கன்னா அதோடு அவங்க வீணாக போயிடுவாங்க. ஆளுநர் பின்னாடி யார் இருப்பாங்க நினைக்கிறீங்க? ஆளுநரோட யார் சொல்லலாம்? அவர் யார் அனுப்புனாங்களோ அவங்க தான் இருக்கிறாங்க. ஆளுநர் வந்து எலெக்ட் ஆனவரா? ஆளுநர் ஒரு ஏஜென்ட். அண்ணா அந்த காலத்தில் சொன்னார், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை அப்படின்னாரு. அது ஆட்டு தாடி மாதிரி இருக்கிறவரை யார் அங்கேருந்து அனுப்பியிருக்கிறான்? ஆட்டு தாடி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கு, அவ்வளோதான். வேறு அப்படிதான் பேச. ஐயா அவர் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு 118 ஆதரவு எம்எல்ஏக்களோட லெட்டர் கொடுங்க, கடிதம். நீங்கள் வந்து மக்கள் தீர்ப்பு சொல்லிட்டாங்க, ஒரு கட்சி வந்திருக்கு, எல்லாம் பண்ணியிருக்கு, ஜனநாயகம் இருக்குது. நீங்கள் யார் சார் அதில்?
நீங்கள் வந்து ஒரு ஆளுநர்ன்றவர் டெல்லியினுடைய பிரதிநிதியாக அங்கே இருக்கிறவர், எல்லா சந்தர்ப்பத்தையும் கொடுத்து பார்த்து அதுக்கு பிறகு இல்லை அப்படின்ற போது வரணும். சந்தர்ப்பமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு அயோக்கியத்தனமான வேலை. இது வந்து மக்களுக்கு புரியுது, இவர் கவர்னர் வந்து வேணும்னா இப்படி பண்ணுறாருன்றது மக்களுக்கு புரிகிற போது அவங்க வந்து கவர்னர் மேலே மாத்திரம் இல்லை, பாரதிய ஜனதா டெல்லி கவர்மெண்ட் மேலே எரிச்சல் அடைவதற்கு இது பயன்படுமே தவிர வேறு அதுக்கும் பயன்படும். வேறு எதுக்கும் ஐயா. அடுத்தபடியாக நீங்கள் தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான விஷயம்னா திமுக அதிமுகவோட இணைப்பு தான். இணைப்பா அலைன்ஸ் கூட்டணி எப்படி வேணாலும் இதை வச்சுக்கலாம். அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, எங்களுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு ஆட்சி வேணும், ஒரு நிலையான ஆட்சி வேணும், அது விஜயால கொடுக்க முடியாது, அதுக்காக நாங்கள் 2 பேரும் ஒன்றா இணைவோம். இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலை. பட் ஆனால் அதுக்காக உங்களை மக்கள் உதாசீனப்படுத்தி நீங்கள் தவறான ஆட்கள்னு வெளியில் அனுப்பிட்டாங்க. நாங்கள் வந்து நாட்டுக்கு ஆட்சி வேணும்னு சொல்கிறதுக்காக 2 பேர் கூட்டு சேர்றதுன்றது வந்து மக்களுக்கு செய்கிற துரோகம், ஜனநாயகத்துக்கு செய்கிற துரோகம். அதனால் உங்கள் வேலை என்ன, உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நீங்கள் பார்க்கணுமே தவிர நீங்கள் வந்து அதுக்கு மேலே உங்களை நாடு கட்சி அமைங்க, ஆட்சி அமைங்கன்னு உங்களை மக்கள் சொல்லலை. இருக்கிறத முடிஞ்சால் அவருக்கு திணறவங்களுக்கு முடிஞ்சால் அவங்களுக்கு உதவி பண்ணி அதை நீ பண்ணணும், இல்லை முறியாட்டி கவனம் வாய மூடிட்டு இருக்கணும், இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கணும். அதை விட்டு நாங்கள் 2-3 பேரும் சேர்ந்து ஒன்றா வாக்கி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தப்பு. ஐயா, இப்போ திமுக அதிமுகவோட இணைப்பு வந்து ஸ்டாலின் அவர் நேற்று நைட்டு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, கட்சியினோட நலனுக்காகவும் ஒரு ஸ்டாண்டர்டான ஆட்சிக்காகவும் சில விஷயங்கள் நான் பண்ணுவேன், அதுக்காக கட்சி வந்து எம்எல்ஏக்கள் ஏன்னு கேட்காம ஒத்துக்கணும், நான் எடுக்கிற முடிவுகளுக்கு எல்லாமே நீங்கள் உட்படணும்னு சொல்லியிருக்காரு. ஸ்டாலினோட இந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க? அவர் ஏன்னு கேட்காம ஒத்துக்கோணும்னு சொல்கிற போதே அவருடைய சர்வாதிகாரம் வந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து கட்சியே கிடையாது. கட்சி வந்து அண்ணா மறைஞ்ச அன்னைக்கே போயிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு நீங்கள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை வச்சு கிடைக்கிற பணத்தை வச்சு காலம் உருட்டிக்கிட்டு வந்தீங்க. அது ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. இன்னும் திரும்பவும் வந்து நாங்கள் வந்து மக்களை காப்பாற்றுறோம்னு நீங்கள் சொன்னால் மக்கள் உங்களை எதிர்பார்க்கலையா? உங்களை மேலே தான் நம்பிக்கை இல்லைன்னு அனுப்பிடுறாங்களே, அதுக்கு பிறகு நீங்கள் யார் மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அடுத்து அதிமுகவும் இதை வந்து அவங்களோட எம்எல்ஏக்கெல்லாம் இப்போ புதுச்சேரியில் இருக்கிறதாகவும் அவங்க கட்சி சார்பாகவே சொல்கிறாங்க, ஒரு நல்ல காலம் வரும், அதிமுக ஆட்சி தான் அமையும்ன்ற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது அவங்க சொல்கிற பாயிண்டெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் தான் பழனிசாமி குடுகுடுப்பக்கார மாதிரி மாறிட்டார். நல்ல காலம் வரும்ன்றதெல்லாம் எல்லாம் நல்ல காலம் எப்படி வரும்? நீங்கள் பண்ண தப்புக்கு தான் மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க, எல்லாம் உட்காந்துருக்காங்களே. நீங்கள் தப்பு பண்ணாமல் இருந்தீங்கன்னா போன தடவையே நீ ஜெயிச்சிருப்பல, போன தடவை அனுப்புனாங்க, அதை விட இப்போ குறைச்சிக்கிட்டாங்க. அதனால் நீ உங்கள் கூட இருந்த கட்சிக்கார முக்கியஸ்தர்கள்லாம் நீ வெளியில் அனுப்பிட்ட. அவ்வளவும் பண்ணிட்டு நல்ல காலம் வரும்னா யாரை அவங்க மக்களை ஏமாற்றணும்னு பார்க்குறீங்க? முடியல. இப்போ எம்எல்ஏக்களையே ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்க. ஆமாம், எம்எல்ஏக்கள் அவ்வளோ விவரம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவங்க புரிஞ்சுக்குவாங்க நீ நல்ல காலம் வரும்னு சொல்கிறது எதுக்கு சொல்கிறேன்றது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால் அவங்கவுங்க தெளிவாகிற போது உன்னுடைய நிலைமை பரிதாபமாக போயிடும். ஓகே, அவங்க சொல்கிறது என்னென்னா, திமுக அதிமுக 2 பேரும் அண்ணன் தம்பி தான், ஒரே செடியில் பூத்த 2 பூ தான் நாங்கள் 2 பேரும், நாங்கள் எப்போ வேணாலும் ஒன்றா சேர்ந்துப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது யார் அப்பயே கருணாநிதியும் எம்ஜிஆரும் சொல்லியிருந்தா ரைட்டு. இப்போ வந்து உங்களுக்கு கருணாநிதியும் புரியாது, எம்ஜிஆரையும் புரியாது. நீங்கள் ஏதோ சந்தர்ப்பத்தில் அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு நாங்கள் இன்னும் ஒரு கோடி இருப்பது உங்களுக்கு இவர் என்ன சொன்னாருன்னா, 2 பேரும் ஒரே சாக்கடையில் பூந்த மலர்கள்னு இப்போ காமராஜர் சொன்னார். வந்து அதனால் இதெல்லாம் வந்து சொல்லி மக்களை ஏமாத்துறதுக்கு அந்த வசனங்களை பயன்படுத்தலாமே தவிர அது ஒன்றும் பிரயோஜனப்படாது. நீங்கள் வந்து மக்களை காப்பாற்றுவதற்காக வந்தவர்கள் அல்ல. மக்களை காப்பாற்றுறதுக்கு வந்தோம்னா லஞ்சம் ஊழல் இல்லாமல் இருக்கணும், சாராய கடைகளை முதல்ல மூடி இருக்கணும். சாராய கடை வச்சுக்கிட்டா தான் கொள்ளடிக்கலான்னு வரீங்க. சாராயத்தை கொடுத்து மக்களை வந்து நாஸ்தி பண்ணுறீங்க. இதெல்லாம் அண்ணாவினுடைய கொள்கைக்கு விரோதமானது தான். அண்ணா சட்டமன்றத்திலே சொன்னார், நான் இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தால் கூட நான் மதுவிலக்கை ரத்து செய்ய மாட்டேன், அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும், குடும்பங்கள் சிதைந்து போகணுன்னாரு. அதெல்லாம் அண்ணாவினுடைய வார்த்தையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சாராயத்தை கொடுத்து காசு வாங்கிறதுக்கு பார்த்தா உங்களெல்லாம் எப்படி அண்ணாவினுடைய தம்பியாவோ திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாகவோ ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஐயா, இந்த திராவிட கட்சிகளோட இணைப்புன்றது எவ்வளோ ரொம்ப ஆபத்தான விஷயம் இந்த கூட்டம் சார். இது வந்து திராவிட கட்சிகள் பேரை வச்சிருக்கிறத தவிர இவங்களுக்கும் திராவிட கட்சிகள் இது வந்து திமுக இல்லை, அதிமுக இல்லை. ஓகே, திமுகவுக்குன்னு கொள்கை, ஒரு கட்சின்னா அதுக்கு ஒன்று கொள்கை உண்டு. அது என்ன கொள்கைன்னே இவங்களுக்கு தெரியாது. கொள்ளடிக்கிறது தான் கொள்கையா? அதெல்லாம். அதனால் 2 பேரும் வந்து அந்த பேரை பயன்படுத்துகிறாங்களே தவிர இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, இது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு
தெரியாம அவங்க பண்றாங்க. இது எவ்வளவு இல்லை அவங்களுக்கு பற்றி நாடு எப்படி போனாலும் பரவாயில்ல, நாம் வந்து வளமாக வாழணும், ம். வசதியாக வாழணும்னு நினைக்கிறவங்க அவங்ககிட்ட அதை எதிர்பார்க்க முடியாத. ம் இது எப்படி முடியும்? ஐயா இப்ப திமுக, அதிமுக இணைஞ்சா அது விஜய்க்கு எவ்வளவு பெரிய வெற்றியா மாறுமா? அது எவ்வளவு பெரிய சக்தியா மாறுவாரு விஜய்? அப்படி இணைஞ்சா மக்களினுடைய கோபம் கடுமையாக திமுக அதிமுக வர்றபோது விஜய்க்கு முழுக்கும் 234 சீட்டும் விஜய் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. அதுவே ஆச்சரியப்படுறது. ஆமாம். கேட்டால் மக்களுடைய எண்ணத்துக்கு புறம்பா நீ மக்களை மீறி மக்கள் கொடுத்த வேர்டிக்ட்டுக்கு மேலே அவங்கள ஏமாற்றிட்டு நீ ஒரு இடத்த பிடிக்கிற போது நம்மளை ஏமாற்றிட்டாங்களே, திரும்பவும் ஏமாற்றிட்டாங்களே என்ன கோபம் வர்றபோது அது எங்கே போய் நிற்கும்னு சொல்ல முடியாது. இப்போ உடனடியாக ஏதாவது பிரச்சனைகள் மக்கள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு போராட்டமோ ஒரு புரட்சியோ ஏதாவது வரும்னு நினைக்கிறீங்களா? இது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். மக்கள் வந்து அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்பயும் அமைதி தான் ஆபத்து, தெரியுதா? புரட்சி வந்தால் விஷயம் வெளியில் தெரிஞ்சு போயிடும். அமைதி வந்து ஆபத்துக்கு அறிகுறி. அதுதான். ஐயா இப்போ அதிமுக முதலமைச்சராக திமுக வந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அது ஆட்சி எவ்வளோ நாள் போகும்னு நினைக்கிறீங்க? அது ஆட்சி இல்லை, முதல்ல அவங்களுடைய பர்பஸ் என்னன்னா அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறது மூலிமா விஜய் வராமல் தடுத்துட்டோம். அதிமுக சட்டமன்றத்தில் தோக்கடிச்சுட்டா அதையும் ஒழிச்சிடலாம் அப்படின்றதுக்கு அதையும் ஒழிக்கிறதுக்கான முயற்சி தானே தவிர அது ஒரு வஞ்சக வலை, அவ்வளோதான். அதில் பழனிசாமி இரையாகிறாரா இல்லையா எனக்கு தெரியல. இதில் இன்னொரு இந்த மாதிரி ஒரு ஆமாம் சேர்த்து பதவி கொடுத்து திரும்ப க்ளோஸ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஏன் இல்லை? நீ உங்ககிட்ட இருக்கிறது 40 பேர் 45 பேர், அப்புறம் 118 வந்தால் தானே நீ ஆட்சியில் இருக்கலாம். ஒரே நாளில் காலி பண்ணால் நீ என்ன பண்ணுவ? அதுவும் வாய்ப்பு இருக்கு. ஐயா இப்போ நேற்று இரவு ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். விஜய் அவர்கள் வந்து தங்கிட்ட 108 எம்எல்ஏ பதவிகள் ராஜினாமா பண்ணுவார், திமுக அதிமுக இணைஞ்சா ராஜினாமா பண்ணுவாருன்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க இந்த ராஜினாமா? இல்லை, இதுக்கெல்லாம் இப்போ நம்ம வந்து ஒரு போர்க்காலத்தில் நிற்கிறோம். யாரை வெட்ட போகிறோம், யாரை கொலை பண்ண போகிறோம் நமக்கு தெரியாது. போட்டோம், அவர் சொல்லியிருக்காரு. திரும்ப அதுக்கு பிறகு ஒரு அதை விட நல்ல எண்ணம் வந்தால் மாற்றிக்குவலாம், தப்பு இல்லை. எப்பயுமே நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், இதை விட நல்லதாக இன்னொன்று வந்தால் அதுக்கு பண்ணால் தவறு இல்லை. அவங்க சுப்ரீம் கோர்ட் போகிறாங்களா அல்லது என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுடைய திட்டம் என்னன்றது நமக்கு தெரியாது. அதனால் தெரிகிற வரைக்கும் அதை பற்றி நம்ம பேச முடியாது. ஐயா ஒருவேளை 108 பேரும் இப்போ இபிஎஸ் முதல்வர்னே வச்சுப்போம், எடப்பாடி முதல்வர்னா விஜய் தான் எதிர்கட்சியாக இருப்பார். 108 பேர் ராஜினாமா பண்ணிட்டா இந்தியாவே உற்று நோக்காதா? ஏன் 108 எம்எல்ஏக்கள் ராஜினாமா? அதெல்லாம் பண்ணுவாங்க, பண்ணணும். அது உற்று நோக்கம் எல்லாம் பண்ணோம். அங்கே இருக்கிறவனும் அயோக்கியனுங்க தானே, அவங்களுக்கு என்ன கணக்கு இருக்குது? நீங்கள் எல்லாம் வந்து அரசியலில் நாணயமாக நேர்மையாக ஜனநாயகத்துக்கு மரியாதை கொடுக்குறவங்க இருந்தாங்கன்னா நீ சொல்கிறதெல்லாம் ரைட்டு. இப்போ அப்படி இல்லை. அவங்களும் வந்து இது எப்படியாச்சும் ஒட்டையை கிளப்பி இந்த சந்தர்ப்பத்தை வச்சு விஜயினுடைய சூழ்நிலையை வச்சு 2 கட்சியும் சேர வச்சோ சேர்க்காமலோ அதையும் நாசம் பண்ணி இதையும் நாசம் பண்ணி நம்ம எப்படி அந்த வெற்றி பெறலான்னு தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய வலையாக இருக்கிறாங்க. அதில் யார் இரையாகிறான்னு பார்ப்போம் எப்படி வருது. ஐயா இப்போ விஜய் வந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. எங்களுக்கு வந்து ஆளுநர் வந்து அதே பிரமாணம் செஞ்சு வைக்கணும், வேணும்னே லேட் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் தகவல் போயிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் போனால் விஜய்க்கு சாதகமான தீர்ப்பு வருமா? ஏற்கனவே கடந்த காலத்தில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதான் எஸ்ஆர் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த இருக்கிறதுல பெரிய கட்சிக்கு ஆதரவு கொடுத்து அவங்கள ஆட்சி பீடத்தில் அமர்ந்து ஒரு 15 நாள் 20 நாளில் அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அதே சொல்லுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு பிரசிடென்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, அதுதான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஐயா இதில் மிக முக்கியமான 3 கட்சிகள் இருக்குது. காங்கிரஸ் வந்து ஆல்ரெடி விஜய் கூட போயிட்டாங்க. திமுக என்ன சொன்னாங்கன்னா காங்கிரஸ் துரோகிகள், எங்கள் முதுகிலே குத்திட்டாங்க, ரிசல்ட் வந்து ஒரு நாள்லேயே தாவி போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, காங்கிரஸை அண்ணா காலத்தில் அண்ணா ஒழிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எதிரியை திருதராஷ்டிரான ஆளுங்கிற மாதிரி அவங்கள கூப்பிட்டு கையில் வச்சுக்கிட்டு அவங்கள ஒழிச்சுக்கிட்டீங்க. அவங்க எதிர்முகாமலே இருந்திருந்தால் இந்நேரம் பெரிய கட்சியாக வளர்ந்துருப்பாங்க. வளர்க்காமல் அங்கே இருக்கிற மேல் மட்டத்தில் இருக்கிற ஒரு 10 பேருக்கு மாறி மாறி பதவி இது கொடுத்து அதை காலி பண்ணியாச்சு. இப்போ அவங்க முழிச்சுக்கிட்டு வெளியில் வர்றபோது வெளியில் வரலான்னு நினைக்கிற போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கட்சியை உடைச்சிடலான்னு நினைக்கிறீங்க. அது உங்களுடைய இயல்பு. கடந்த காலத்தில் முஸ்லீம் லீக்கை உடைச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒத்து வராத போது உடைச்சிடுவீங்க. உடைச்சி 2 ஆக்கிறத விட இருக்கட்டும்னு விட்டாங்க. எலெக்ஷன் வரைக்கும் பார்ப்போம்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. எலெக்ஷனும் போதே நீங்கள் கொடுத்த ஒரு பார்லிமெண்ட் சீட்டை இந்த யாரெல்லாம் மேலே உட்காந்து பொறுக்கி தின்னாங்களோ அவங்கள விட்டு புதுசாக ஒருத்தர் கொடுத்து தலைமை கழகம். ஏன்னா இனிமேல் வந்து அந்த கட்சியை
அங்கேருந்து எடுத்து வளர்க்க வேண்டியது வளர்ப்பாங்கன்றது முதலே எலெக்ஷன் போதே நமக்கு தெரியும். இனிமேல் அடுத்தாப்புல இவங்களோட இருக்க மாட்டாங்கன்னு தெரியும் நமக்கு. அதனால் தெரிஞ்சு இப்போ அந்த வேலையை அவங்க பண்ணிட்டாங்க. எதிரி பண்ணதை அவங்கள துரோகின்னு சொல்கிறது உங்களுடைய உடம்புல பிறந்தது. நீங்கள் அவங்களுக்கு துரோகம் பண்ணீங்களா, அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களான்னா, ஒரு கட்சி அண்ணாலாம் வந்து எதிர்கட்சி இருக்கணும்னு நினைப்பார். ஆளுங்க எதிரி இல்லைன்னா நம்ம அழிஞ்சு போயிடும் அப்படின்ற வள்ளுவர் கூட அதை தான் சொல்கிறாரு. அதை வந்து நீங்கள் வந்து அது மாதிரி இல்லாமல் அவங்கள ஒழிச்சு கட்டினீங்க. அவங்க விழிச்சிக்கிட்டாங்க. இப்போ விழிச்சிக்கிட்ட அவங்க வந்து எதிர்காலத்தில் தன்னை வளர்த்துக்கிற வாய்ப்பு இப்போ தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. ஐயா, காங்கிரஸ் வந்து விஜய் கூட போகணும்னு எடுத்த முடிவு ரொம்ப சீக்கிரமாக எடுத்தப்பட்ட முடிவு. ராகுல் காந்தி அவசரப்பட்டாருன்னு சொல்கிறாங்க. இது அப்படியா, இல்லை காங்கிரஸ் எடுத்த முடிவு சரியா? காங்கிரஸ் வந்து விஜய் கூட போயிருந்தா நேரம் 40 எம்எல்ஏ இருப்பாங்களே காங்கிரஸில். அப்போ போய் ஆமாம், அதுக்கு வழிவிடலை திமுக. கூப்பிட்டு காங்கிரஸை வந்தால் எங்களோட வரணும், இல்லைன்னா உடைச்சிடுவோன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க கம்மன்னு இருந்தாங்க. இப்போ தேர்தல் முடிஞ்சிடுச்சு, அவங்க ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க. அதனால் அவங்கள துரோகின்னு சொல்கிறது இவங்களுக்கு வந்து உடம்புல பிறந்தது, அது ஒன்றும் மாற்ற முடியாது. அவங்க நம்ம வந்து உன்னோட இருந்தால் எங்களால் வாழ முடியாது அப்படின்னு அவங்க வெளியில் வர்றாங்க. ஏன் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா எலெக்ஷன்லேயுமே தாவேகா காங்கிரஸ் ஒன்றா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இல்லை, அது அதெல்லாம் சொல்லுவாங்க. எவ்வளோ நாள் சரியாக வருதோ அவ்வளோ நாள் இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு தனி. அவங்கவுங்க குடும்பம் தனித்தனியாக தான் சார் நடத்தணும். அப்பாவும் பிள்ளையுமே தனித்தனி குடும்பம் நடத்துகிற இந்த காலத்தில் கட்சி அவங்கவுங்க நடத்துவாங்க. எது வசதியோ அதோட சேர்ந்துக்குவாங்க, அவ்வளோதான்.